உங்கள் சேலரி 5K இருந்தாலும் சரி இல்லை 5 லேக்காக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா உங்கள் சேலரி எல்லாமே வேஸ்ட்டு தான். அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஏன் சேவிங்ஸ் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு முக்கியமாக 3 காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், எமர்ஜென்சி நீட்ஸ். நமக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வந்து யாருக்கிட்டையும் போய் காசு வந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, ஃப்ரீடம். இப்போ நான் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறேன் இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு வந்து 1 to 2 months வந்து டைம் ஆகும். அந்த டைம் வந்து நான் மேனேஜ் பண்ணணும், என்னால் சமாளிக்க முடியணும் அப்படின்னா எனக்கு சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று வேணும். அப்போ தான் வந்து நான் பொறுமையாக வந்து அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். என்கிட்ட சேவிங்ஸே இல்லை அப்படின்னா அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன், என்னால் மேனேஜே பண்ண முடியாது. மூணாவது, ரொம்பவே முக்கியமானது, ரிட்டையர்மெண்ட். இப்போது 60 வயசுக்கு மேலே நம்மளால் வேலைக்கு போக முடியாது. இப்போ மாதிரியே நம்மளால் வேலைக்கு தொடர்ந்து போக முடியாது. ஆனாலும் நமக்கு காசு தேவை தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட ரிமைனிங் இருக்கக்கூடிய லைஃப்பை நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள்னால தான் சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கும் பயப்படாமல் நிதானமாக கரெக்டான டெசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியும். அதனால் இப்போயே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நெக்ஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.